டாக்டர் ஐயா வாழ்க! டாக்டர் ஐயா வாழ்க! வருங்கால முதல்வர் வாழ்க! வருங்கால முதல்வர் வாழ்க! வாழ்க வாழ்க வாழ்கவே! வாழ்க வாழ்க வாழ்கவே! டாக்டர் ஐயா வாழ்கவே! வருக வருக வருகவே! கூட்டணியில் சேரவில்லை என்பதை பற்றி நான் பெரிய கவலைப்படவில்லை. ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு வலுவான கூட்டணி அமைய வேண்டும் என்பதற்கான முயற்சி எடுப்பது உண்மை. ஒரு நல்ல ஆட்சியை தமிழகத்திலே கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகின்ற பொழுது ஒரு வலுவான கூட்டணி அமைய வேண்டும் என்று விரும்புவது அனைவருடைய எதிர்பார்ப்பு. அந்த வகையிலே புதிய தமிழகம் கட்சி சார்பாக நான் பெருமுயற்சி எடுத்துக்கொண்டேன். ஆனால் அந்த கூட்டணிக்கு தலைமை தாங்கியவர்கள் தங்களுடைய கடமையை உணர்ந்து சரிவர பொறுப்புடன் செயல்படாத காரணத்தினால் ஒரு மெகா கூட்டணி அமைப்பதற்கான வாய்ப்பு இல்லாத போய்விட்டது. இருந்தாலும் கூட புதிய தமிழகம் கட்சி யாரையும் நம்பி இல்லை. நாங்கள் மக்களோடு என்றும் தொடர்பில் இருக்கிறோம், மக்களோடு இணைந்திருக்கிறோம் என்பதை நினைக்கக்கூடிய வகையில் நாங்கள் ஓட்டப்படாரம் சட்டமன்ற தொகுதி, திருநெல்வேலி சட்டமன்றம், செல்லூர் உட்பட 70 சட்டமன்ற தொகுதிகளில் புதிய தமிழகம் கட்சி நாங்கள் போட்டியிட இருக்கிறோம். எந்த மாதிரியான அதில் நாங்கள் விவரமாக சொல்லுவோம். இருந்தாலும் கூட தமிழ்நாட்டில் கடந்த 5 ஆண்டு காலமாக நடைபெற்று வரக்கூடிய ஆட்சியினுடைய அவலங்கள், குறைபாடுகள் அவற்றை சுட்டிக்காட்டி தமிழ்நாட்டு சட்டமன்றத்தில் வலுவான பொருள் உடைக்கணும். குறிப்பாக கனிமட கொள்ளைகள் தமிழ்நாட்டில் கடந்த 5 வருடம் மிகப்பெரிய அளவு நடந்தது. எல்லா பகுதிகளிலும் கிராம மக்கள் கனிமட கொள்ளைக்கு எதிராக குரல் கொடுத்துருக்காங்க. அதே போல் பெண்கள் எந்த கிராமத்துக்கு சென்றாலும் கூட எப்படியாவது இந்த டாஸ்மாக் மூட மாட்டீங்களா, மதுக்கடைகளை மூட மாட்டீர்களா என்று கேள்வி கேட்கிறார். எனவே மதுக்கடைகளை மூடுவதற்கு உண்டான பொருள் சட்டமன்றத்தில் எடுக்கப்படும் என்று சொல்லும். அதே போல் படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புக்கு செல்லுகின்ற பொழுது ஒரு சத்துணவு அமைப்பாளர், அங்கன்வாடி அமைப்பாளருக்கு சென்றாலும் கூட 10 லட்சம் இருக்கிறதா, 15 லட்சம் இருக்கிறதா என்று பணத்துக்காக அது வேலைகளெல்லாம் விலை பேசப்படுகிறது. இதையெல்லாம் எதிர்த்து சட்டமன்றத்தில் குரல் கொடுப்போம். இந்த மக்களுக்காக உண்மையாக இருப்போம், எதையும் எதிர்பார்ப்பாக நிற்போம். எனவே எங்களை வெற்றியடை செய்யுங்கள் என்று நாங்கள் மக்களிடத்தில் அவர்களுடைய வாக்களிக்க நாங்கள் வேண்டுகொள்வோம். அதாவது நாங்கள் கூட்டணியில் சேர்ந்திருந்தால் 2 தொகுதிகளில் மட்டுமே வெற்றி வாய்ப்பு இருக்குது. இப்பொழுது 10லிருந்து 15 தொகுதிகளுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குது. அதனால் புதிய தமிழகம் கட்சி ஓட்டப்பிடாரம், ஷாம்பூர் இருக்கக்கூடிய நெல்லை, சிலுவத்தூர் உட்பட 12-15 தொகுதிகளில் மிகப்பெரிய அளவு வெற்றி பெறுவோம். மற்ற தொகுதிகளில் வெற்றி பெறுவதற்கு நான் பிரச்சாரத்தில் செய்து அந்த தொகுதிகளிலும் கணிசமான வெற்றிகளை பெறுவோம். 15 தொகுதி காங்கிரஸை கூட அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி நான் கவலைப்படலைங்க. நான் எங்களுடைய வேட்பாளர்கள் ஏற்கனவே 70 தொகுதிக்கு அறிவிச்சிட்டோம். நாங்கள் எல்லாருமே வரக்கூடிய 6ஆம் தேதி என்று நாங்கள் மதியம் 12 மணியிலிருந்து 3 மணிக்குள்ளாக நாங்கள் மனு தாக்கல் செய்கிறோம். இப்பொழுது புதிய தமிழக கட்சியினுடைய வேட்பாளர்களை வெற்றி பெற வைப்பது ஒரே குறிக்கோளாக கொண்டு நாங்கள் செயல்படுறோம். பிரச்சாரத்தை இப்போவே பிரச்சாரம் தொடங்கிடுறாங்க. பிரச்சாரம் தொடங்குறது காரணம் எங்களுடைய புதிய தமிழக கட்சியினுடைய நிர்வாகிகள் ஓட்டப்படாத சட்டமன்ற தொகுதியில் கடந்த 10-15 நாட்களாக பிரச்சாரத்தை தொடங்கிவிட்டார்கள். நானும் இன்று நிர்வாகிகளை சந்திப்பேன். பிரச்சாரத்தை முறையான பிரச்சாரத்தை நாங்கள் 7ஆம் தேதிக்கு பிறகு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்பொழுது முக்கியமான பெருமக்களை அந்த கிராமத்துக்கு சென்று நாங்கள் சந்திப்போம். ஆதரவு தெரிவித்து பிரச்சாரம் இல்லை. நான் அதெல்லாம் சில நண்பர்கள் இருக்கிறார்கள், அதை நாங்கள் அப்படி சொல்லுவோம். நிறைய நான் சந்திக்க வேண்டும். உங்களோட ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், அவர்களுக்காக புதிய தமிழக கட்சி முனைப்போடு போராடியது உங்களுக்கு தெரியும். தேர்தல் அறிக்கை சொல்லுவோம். இன்னும் நிறைய நாள் இருக்கிறது. 24 நாட்களும் உங்களோடு நான் பயணிப்பேன். நன்றி, வணக்கம். ஓட்டப்படாத சட்டமன்றத்தில் எவ்வளோ வாக்கு வித்தியாசம் இல்லை, தேர்தல் அறிக்கை, மக்களோட பிரச்சாரம், அது வெற்றி பெறுவோம். அது வெற்றி பெறுவோம், நிச்சயமாக வெற்றி பெறுவோம். மக்களுடைய அழைப்பின் பேரில் தான் கண்டிப்பாக இந்த முறை எந்த காரணத்தை கொண்டு நீங்கள் இங்கே வராமல் இருந்திருக்கூடாது. அதனால் நீ கண்டிப்பாக போட்டியிட வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்திய அடிப்படையில் தான் நான் போட்டியிடுகிறேன். அதனால் அது எவ்வளோ வாக்குகள் இருக்கிறதால அப்புறம் பேசுவோம். ஆனால் வெற்றி நிச்சயம். நன்றி, வணக்கம்.